ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நான் முக்கணி பாயசம் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையானது 2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாம்பழத்தில் 2 மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், 5 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 சொலை பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 லிட்டர் பாலை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சுருங்குற வரலும் காய்ச்சலாம். 2 லிட்டர் பால் 1.5 லிட்டர் ஆற வரலும் காய்ச்சலாம். பாருங்கள், பால் பொங்க போது நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கலரி கொடுத்துட்டே இருக்கிறேன். கொஞ்சம் சுருங்கணும், பால் கொஞ்சம் சுருங்குற வரலாம் அடி பிடிக்காமல் கலரி கொடுத்துட்டே இருக்கலாம். பாருங்க, பால் நல்லா கொதித்து ஒரு 1/4 லிட்டராவது சுண்டி இருக்கும். நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பால் ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா ஆறிட்டு இப்போது ஒரு 1 ஹவராவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் இந்த பால் மேலே மூடி போட்டு வச்சு எடுத்துடலாம். இந்த 5 வாழைப்பழத்தையும் நறுக்கி வச்சுட்டேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், பழத்தை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன், கிணத்துல போட்டேன். இப்போது மாம்பழத்தையும் அதே மாதிரி அடித்து எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், மாம்பழத்தையும் அடித்து எடுத்துன்னு வந்துட்டேன். அடுத்தது பலாப்பழத்தையும் அடித்து எடுத்துன்னு வந்துடுறேன். பலாப்பழம் கொஞ்சம் கொரன்னு அரைங்க போதும். இப்போ பாருங்கள், மாம்பழமும் அடிச்சிட்டேன். இப்போது பலாப்பழமும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. பால் நல்லா இப்போ ஜில்லுன்னு ஆகிப்போச்சு. பால் நல்லா ஜில்லுன்னு தான் இந்த பழத்தெல்லாம் கலக்கணும். அதனால் நல்லா ஜில்லுன்னு ஆகட்டும். ஜில்லுன்னு ஆகிப்போச்சு. இப்போது நான் வாழைப்பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். வாழைப்பழத்தை இதில் போட்டேன். இந்த மாதிரி இதால் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிடணும். இப்போ இந்த மாம்பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அடிச்சோம்னா நல்லா கலந்துடும். நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த பலாப்பழத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பலாப்பழத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கலக்கிட்டேன். இப்போது இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றிட்டு நெய்யும் கலக்கிடலாம். இப்போது நெய்யும் போட்டு கலக்கிட்டேன். இப்போ பிஸ்தா, பாதாம், முந்திரியெலாம் பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பொடியை மேலே தூவிடலாம். பாருங்கள், பிஸ்தா பாதாம்லாம் தூவி வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது.